ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடை சமையல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி குடலும் கடலப்பருப்பும் போட்டு கூட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் குடலை சுத்தம் பண்ணிவிட்டு 4 விசில் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூட்டுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இஞ்சி 2 இன்ச் இருக்க மாதிரி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு 7லேருந்து 8 பல். சோம்பு, சீரகம் இதெல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய், புதினா ஒரு கொத்து இருக்க மாதிரி ஆஞ்சு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, 2 வரமிளகாய், 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்துக்குவோம். இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். குடல் நீங்கள் வாஷ் பண்ணும்போது சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த ஸ்மெல் எல்லாமே போகும். இது கூடவே வேக வச்சு எடுத்துருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நான் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இது கூட நம்ம குடல் வேக வச்சு எடுத்துருக்க தண்ணியவும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆஞ்சு வச்சுருக்க புதினாவே சேர்த்துக்குவோம். புதினா தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வர வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா அடியோடு கிளறி விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம் வச்சு கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் வீடியோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.